வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது நோவேர் அப்படின்ற ஸ்பானிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ஆனா காஸ்டிலோ தான் வந்து லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு பயங்கர இன்டென்ஸான சர்வைவல் த்ரில்லர். அதாவது நடுக்கடல்ல ஒரு கர்ப்பிணி பெண் தனியா ஒரு கண்டெய்னர்ல மாட்டிக்கிட்டா என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பயங்கர கிரிப்பிங்கா இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல சூழ்நிலை சரியில்லை அப்படின்ற காரணத்தினால தங்களோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக குரூப்பா மக்கள் வந்து கண்டெய்னர்ல வந்து அயர்லாந்துக்கு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்டெய்னர்ல ஒரு ஆளா தான் வந்து நம்ம ஆனா காஸ்ட்ல இருப்பாங்க. இவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. தன்னோட ஹஸ்பண்டோட அந்த கண்டெய்னர்ல இருப்பாங்க. எதிர்பாராத சில சம்பவங்களால தன்னோட ஹஸ்பண்ட் பிரிய நேரிடுது. அதே நேரத்தில் இவங்க வந்து ஒரு கண்டெய்னர்ல தனியா வந்து மாட்டிக்கிறாங்க, அதுவும் நடுக்கடல்ல. அங்க இருந்து அந்த குழந்தைய எப்படி பெத்தெடுக்கிறாங்க அண்ட் கரைக்கு திரும்பினாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது, ஒரு இன்டென்ஸான சர்வைவல் த்ரில்லரை பயங்கர எஃபெக்டிவா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி பிளாட் தான். பட் இதுல வந்து இவங்க பில்ட் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் அப்படின்றது பயங்கரமான ஒரு விறுவிறுப்பை உண்டாக்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்டெய்னர் நடுக்கடல்ல இருக்கு, அதுல ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கா. ஸோ அந்த பிரசவம் அப்படின்றது எப்படி நடக்குது அண்ட் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி வெளியே அகத்துறாங்க அண்ட் சாப்பாடுக்கு என்ன பண்றாங்க, அதே நேரத்தில் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இதில் வரக்கூடிய அந்த சேலஞ்சஸ் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக என்னென்னமோ சம்பவங்கள் நடக்கும், உண்மையிலேயே மிரட்டி விட்டுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆனா காஸ்டிலாக்கு வந்து கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த படத்தை வந்து தனியாக அவங்க தான் வந்து சுமந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சொல்லப்போனால் அந்த டெஸ்பிரேஷனை காட்டுறது, எப்படியாவது நம்ம வெளியே போயிட மாட்டோமோ அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு டெஸ்பிரேஷனை ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதே நேரத்தில் போல்டாக நிறைய காட்சிகள் அப்படின்றதுமே இதில் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்துல வந்து எமோஷன்ஸுமே வந்து ரொம்ப நீட்டாக கன்வே பண்ணப்பட்டிருக்கும். அதாவது இவங்களோட பாஸ்ட்ல நிறைய ட்ராஜடி நடந்திருக்கும். அந்த ட்ராஜடிகள்லாம் வந்து ஒரு மாதிரி பெட் டைம் ஸ்டோரி மாதிரி ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலேயே நீட்டாக இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு விதமான இம்பாக்டையுமே கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த கதையோட அந்த டியூரேஷன் அப்படின்றது வந்து 1.25 மணி நேரம் தான். ஒரு பயங்கர குயிக் வாட்சாக பார்த்துடலாம். அண்ட் நிறைய காட்சிகள் உண்மையிலே பயங்கர ராவாக எடுத்திருப்பாங்க. அதாவது பசியை போக்குறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் உண்மையிலே வந்து நெகிழ வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு சிலருக்கு மேபி டிஸ்டர்பிங்கா படலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து நடுவுல ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல ஒரு சின்ன லேக் உணர முடிஞ்சுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே ஆளா இவங்க நிறைய விஷயங்களை ரொம்ப ரிப்பீட்டிவா பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு நெகட்டிவ்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த மாதிரியான சர்வைவல் த்ரில்லர் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரு சில காட்சிகள் மட்டும் தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.